நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா ரஜினி ரசிகர்களையும் தாண்டி ரஜினி மேலே மற்ற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கடந்த அன்பு வச்சுருப்பாங்க, மரியாதை வச்சுருப்பாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய தொடர் வெற்றிகள் மட்டும் இல்லை, அவர் பெருசாக எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காதவர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லூஸ் டாக், ரொம்ப ஆணவத்தில் பேசுறது, திமிரா பேசுறது, ஈகோ பிடிச்சி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அதாவது தான் 90s பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய உச்சத்தில் நம்பர் 1 ஸ்டாராக இருந்தார். அப்போ அவர் பாபாங்கிற ரொம்ப வருஷம் கழித்து ஒரு தோல்வி படத்தை சந்தித்தார். அதுக்கப்புறம் சுதாரித்த ரஜினி அவர்கள் சந்திரமுகி அப்படின்னு ஒரு 2-3 வருஷம் கழித்து அதிரி புதிரி ஆல் டைம் இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தாரு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் டேக் ஆஃப் ஆகி வேறு லெவலுக்கு போனார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவாஜி, எந்திரன் படங்கள் மூலமாக. ஆனாலும் கூட ஒரு பாஷா காலத்தில், படையப்பா காலத்தில் எப்படி ரஜினிகள் உச்சம் தொட்டாரோ அந்த உச்சம் இப்போ இருக்கா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அதற்கு மிக முக்கிய காரணம் அவர் நண்பர்களுக்காக படம் பண்ணுறது, இல்லை தன் உறவுகளுக்காக படம் பண்ணுறது அப்படின்னு. இப்போ கூட நம்ம விஜய் சேதுபதி பண்ணார் பார்த்தீங்களா, ஃப்ரெண்டுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணுறது, கேமியோ பண்ணுறது, அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு மிகப்பெரிய சறுக்கலை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. குறைக்கு பார்த்தீங்கன்னா சிவாஜிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கு அப்புறம் குசேலன் அப்படின்னு கே பாலச்சந்தருக்காக படம் அடித்தார். பி வாசு அந்த சொதப்பலால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எந்திர ஹிட்டு கொடுத்தாலும் அவருக்கு உடல்நிலை சரியாமல் போய் கோச்சரியான் அப்படிங்கிற அந்த அனிமேஷன் படம் நடித்தார் அவருடைய இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மூலம். ஆனால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் மட்டும் கிடையாது, ரஜினி ஒரு மிகப்பெரிய களங்கம் விளைவிச்சிருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, கடன் பிரச்சனை, பணப்பஞ்சாயத்துன்னு அவரை இப்போ வரைக்கும் அந்த ட்ராப்புக்குள்ளேயே வச்சுருக்கு. ஸோ இதுலேருந்து தான் ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டதா சினிமாவில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு லிங்கா, கே.எஸ். ரவிக்குமார் இதில் மிகப்பெரிய தோல்வி படம் அமைஞ்சது. அப்புறம் கபாலி நல்ல ஓப்பனிங், நல்ல வெற்றி படம் அமைஞ்சாலும் கூட காலா பெருசாக போகவே இல்லை. நல்ல படம்னு சொன்னாலும் கூட ரஜினி படமாக அது கிடையாது. அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் பேட்டை மூலம் காப்பாற்றினார். நடுவில் 2.0 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெற்றி படம் தான். ஆனாலும் கூட அதில் சில பல பஞ்சாயத்துகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இதைத்தான் மென்ஷன் பண்ணியிருக்காரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சொன்னதோட சுருக்கமான சாராம்சம், அதாவது அவர் சொன்னது, ஒரு ஹீரோ வெற்றி படம் கொடுத்து இன்னொரு வெற்றி படம் கொடுக்கறத விட தோல்வி படம் கொடுத்து இன்னொரு வெற்றி படம் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிக்காரு. அதையே இப்போ சொல்கிறாரு. நம்ம சொன்ன குசேலன் ஆகட்டும், கோச்சரி ஆகட்டும் பழைய காலத்து கதையாச்சே. இப்போயே மென்ஷன் பண்ணார். யாரை மென்ஷன் பண்ணார்னா, நடுவில் முருகாசோட தர்பாரோ இல்லை சிறுத்தை சிவாவோட அண்ணாத்தை பற்றி தான் சொல்கிறாரு. ஏன்னா அந்த 2 படங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பின்தங்கிட்டார். அதுக்கப்புறம் ஜெயிலில் தான் மறுபடியும் பல இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது அதைத்தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க, ஜெயிலர் மூலம் கஷ்டப்பட்டு அந்த பொசிஷனுக்கு வந்தார். ஆனாலும் கூட அவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தேவையில்லாமல் லால் சலாமில் கேமியோ பண்ணுங்க, அப்புறம் கெஸ்ட் ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க ரஜினி படமாக எடுத்துட்டு அந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு. லைக்காவுக்கு மிகப்பெரிய சேதம் ஆயிடுச்சு. இந்த வருஷத்தில் அந்த படம் வந்தது கூட பல பேருக்கு தெரியலங்கிற அளவுக்கு தோல்வி படம். ஸோ இந்த கடுப்பை மனசில் வச்சு தான் தன் பொண்ணை நேரடியாக சொல்ல முடியாதுன்னு ஒரு தோல்வி படத்துக்கு அப்புறம் ஹிட்டு கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு வேட்டையன் படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது லால் சலாம் தோல்வி, ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி படம் வேட்டையனா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ரஜினியோட ஸ்பீச் லால் சலாம் பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரா, இல்லை அவருடைய முந்தைய படங்களை மனசு வச்சு சொல்கிறாரா அப்படின்னு. ஏன்னா அதை பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் கூட ரஜினியால் தொடர்ந்து இந்த 10 ஒரு 3 படங்கள் தொடர்ச்சியாக ஹிட்டு கொடுக்கவே முடியல. அதான் மனசை வச்சு தான் அவர் பேசாரா அப்படிங்கிறத பல கருத்துகள் உலாவுது. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லால் சலாம் படம் ஓடிடியில் வெளியேற இந்த நேரத்தில் ரஜினி அவர்கள் இதை பேசணுமா அப்படிங்கிற பல கருத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.